வெல்கம் டு மிச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈகோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஈகோ. ஸோ வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சில படங்கள்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். அந்த லிஸ்ட்டில் இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் சொல்லி இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ படம் பார்த்திங்கன்னா மொத்தமே 2 மணி நேரம் தான். ஆனால் வேறு லெவல் ஒரு மேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு படத்துக்கு நம்ம என்ன தேவை? ஒருத்தர் ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படத்துக்கு வந்து நிறைய காசு வேணும், ஆடம்பரமாக இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும், கவர்ச்சியான ஹீரோயின் இருக்கணும், ஒரு ஹீரோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு படத்துக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு ஒரு நிறைய பேர் வந்து சொல்லப்பட்ட விஷயம் தான். ஆனால் இது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்ச ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈகோங்கிற படத்தை வந்து சொல்லலாம். ஒரு படத்துக்கு ஆடம்பரம், கவர்ச்சியை தாண்டி என்ன தேவைன்னா புத்திசாலித்தனம். ஸோ இந்த படம் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ படத்தோட கதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கதை இருக்குது. ஸோ கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த திரைக்கதை கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட், ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு தரமான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரேச்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த குரேச்சன் கேரக்டர் வந்து இந்த படத்தில் மொத்தமே ஒரு 3 சீன் தான் வராரு. ஆனால் அந்த குரேச்சன் கேரக்டர் பற்றி தான் இந்த படம் பூரா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ குரேச்சன்கிறவர் யாரு? குரேச்சன்கிறவர் வந்து எல்லாருமே குரேச்சன் வந்து தேடுறாங்க. போலீஸ் வந்து குரேச்சனை தேடுறாங்க, நேவியில் உள்ளவங்க குரேச்சனை தேடுறாங்க, அதுமாதிரி நக்சலைட்ஸு குரேச்சனை தேடுறாங்க. அது பக்கம் நிறைய பேர் வந்து குரேச்சனை வந்து தேடுறாங்க. யார் இந்த குரேச்சன்? குரேச்சன்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா இந்த டாக் ப்ரீட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டாக் ப்ரீட்லாம் வந்து உலகத்தில் உள்ள எல்லா விதமான டாக் ப்ரீடை ரிசர்ச் பண்ணி அந்த டாக் ப்ரீடோட வேற ஒரு டாக் ப்ரீடை லிங்க் பண்ணி புதுசாக ஒரு வகையான டாக் ப்ரீடை வந்து ரெடி பண்ணுவார். அதே மாதிரி அந்த டாக்ஸ் எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி போலீஸுக்கும் நேவிக்கும் வந்து அவர் சப்ளை பண்ணுவார். இதுதான் அவர் வேலை வந்து பண்ணுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு பயங்கரமான ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர். தனக்கு வேணும்னா என்னன்னாலும் பண்ணுவார். தனக்கு வேணும்னா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களை கழட்டி விட்டுருவாரு, அவங்கள வந்து மாட்டி விட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவர். இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃபை வந்து மாலாத்தி சேச்சின்னு சொல்லி ஒரு 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 வயசான ஒரு லேடி வந்து காமிக்கிறாங்க. அவங்க மலையோட உச்சியில் வந்து இருக்காங்க. மலையோட உச்சியில் ஒரு வீடு வச்சுருக்காங்க. அவங்கள அந்த லேடியை பார்க்குறதுக்கு தான் இவர் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து வந்துட்டு போவார். ஸோ அது இப்படி வந்துட்டு போகும்போது இவரை எப்படியாவது பிடிச்சிடணும், இந்த குரேச்சனை எப்படியாவது பிடிச்சிடணும், குரேச்சனை பிடிச்சி வந்து அவனை எப்படியாவது வந்து அவரை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களும் நினைக்கிறாங்க, நேவியும் நினைக்கிறாங்க, நக்சலைட்ஸும் நினைக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாத்தை விட நல்லா நடித்தது வந்து நாய்கள் தான். ஸோ அப்படி அவர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காரு. அந்த குரேச்சன்கிற கேரக்டர் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் எல்லாரும் போலீஸ்காரங்களாகட்டும், நேவி ஆகட்டும், நக்சலைட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அவருக்கு எதிரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு தடையாக பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு 100 அடி தூரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வெறி பிடிச்ச நாயின்னு சொல்லலாம். அந்த நாய் வந்து குரேச்சனை வந்து தாக்க போச்சு அப்படின்னா அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே உள்ள அந்த மனுஷங்க வந்து கொன்றும். ஸோ குரேச்சன் நினச்சாருன்னா அந்த நாயை வந்து இன்னொருத்தரை கொலை பண்ண கூட யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து ஒரு வெல் ட்ரைன்டு ஒரு நாயாக இருக்குது. ஸோ அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலத்தி சேச்சிக்கும் குரேச்சனுக்கும் அவங்க 2 பேர் கண்ட்ரோலில் தான் இருக்கிறதா முதல்ல வந்து காட்டப்படுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, யார் கண்ட்ரோலில் அந்த நாய் இருக்குது, ஃபைனலாக கிளைமேக்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாலத்தி சேச்சியை பார்க்குறதுக்கு பெப்பியோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருக்குது. ஒரு பையன் வந்து இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பயந்த சுபாவமான ஒரு இன்னசென்ட் மாதிரி ஸ்டார்டிங்கில் காமிக்கிறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ரிவீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எங்கேயுமே தொய்வு இல்லாமல் அடுத்து என்ன யாரு தான் இப்போ இந்த குரேச்சன், அவனை ஏன் எல்லாரும் பிடிக்குன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. எந்த விதமான தொய்வும் இல்லாமல் குரேச்சனை வந்து பிடிச்சி வந்து இவங்க கொலை பண்ணுவாங்களா மாட்டாங்களா, குரேச்சன் எப்போ இவங்களை பார்க்க வருவாங்க, ஸோ இந்த மாலாத்தி சேச்சிங்கிற அந்த லேடி இருக்காங்களே, ஸோ அவங்களோட வாழ்க்கை என்ன, அவங்கள எப்படி வந்து குரேச்சன் வந்து கரெக்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாலத்தி சேச்சிக்கும் குரேச்சனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது, எப்படி மாலத்தி சேச்சி அவங்க ஏமாத்துனாங்க, அது எப்படி மாலத்தி சேச்சிக்கு வந்து தெரிய வந்தது, ஃபைனலாக அவங்க வந்து அந்த நாயை வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை நான் வந்து வெளிப்படையாக கதையை ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதோட ஆத்மம் வந்து நம்ம இல்லாமல் போயிடும். நீங்கள் படம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள்.
ஸோ படம் ஃபுல்லாக நான் பார்த்து முடிச்சிட்டேன். 2 மணி நேரம் பார்த்து முடிச்சது பார்த்தீங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் புரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸை பத்தி திரும்பி 2வது தடவ பார்க்கும்போது, அந்த கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கிளைமேக்ஸ் வந்து படத்துல வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த மாலதி சேச்சி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட கண்ட்ரோல்ல தான் அந்த ஒட்டுமொத்த நாயுமே இருக்குது. அந்த நாய் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த நாய் கேட்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து ஒரு மலேசியன் லேடி அவங்க தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லீடு வந்து இருக்குன்னு சொல்லலாம். அவங்க நடிச்ச விதமும், அவங்களோட கேரக்டரைசேஷனும், அவங்க ஒரு நாய் எப்படி பார்க்குறாங்க. ஒரு நாய் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சங்கிலி கட்டி ரோட்ல சங்கிலி கட்டி தான் வளர்ப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. நாயை வந்து ஃப்ரீயா வளர்க்கணும். மனுஷங்க வந்து ஃப்ரீயா நாயை விட்டுறணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல அவங்க இருக்காங்க. ஸோ நாயை பார்த்தீங்கன்னா, ஒரு 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 குழந்தை மாதிரி அவங்க தன்னோட உடன்பிறவாத ஒரு என்ன சொல்றது, தன்னோட ஒரு குழந்தை மாதிரி அந்த நாய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த அந்த நாய் வந்து ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண்ட்ரோல் தான் இருக்குன்னு சொல்லி ஃபைனல் கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்காங்க. குரேச்சன் வந்து இந்த மாலதி சேச்சிக்கு அவங்க பண்ண துரோகம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்து, மாலதி சேச்சி எப்படி குரேச்சனை பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல வந்து தெரிய வருது. ஸோ இந்த படம் வந்து அ கதையா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சாதாரணமான ஒரு கதையா இருந்தாலும், அது எடுக்கப்பட்ட விதம் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்விஸ்ட்டையும் வந்து ரிவீல் பண்ணிட்டே வர்றது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்தது சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல ஒரு 5 கோடி பட்ஜெட்ல இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனா கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் அதிகமான வசூல் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஏன் ஈகோன்னு வச்சிருக்காங்கன்னா, ஈகோங்கிறது நம்ம எதாவது பேசினா பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வந்து எதிரொலிக்கும். அதான் அந்த எக்கோ சவுண்ட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம், நம்ம யாராவது ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணோம்னா, அதுவே நம்மளுக்கு திருப்பி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த படத்தோட தலைப்பு மூலமா சொல்ல வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.